கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகிடாது, வாதை உந்தன் கூடாரத்தை அணுகிடாது. உன் பாதம் கல்லில் இடராது, உன் பாதம் கல்லில் இடராது, உன் பாதம் கல்லில் இடராது, உன் பாதம் கல்லில் இடராது. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. செங்கடல் பிளந்து வழி கொடுக்கும், யோர்தான் இரண்டாக பிரிந்து விடும். செங்கடல் பிளந்து வழி கொடுக்கும், யோர்தான் இரண்டாக பிளந்து விடும். எரிகோ தூளாக இடிந்து விழும், கர்த்தரே தெய்வம் என்று முழங்கிடுவாய். எரிகோ தூளாக இடிந்து விழும், கர்த்தரே தெய்வம் என்று முழங்கிடுவாய். இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. நோய்கள் உன்னை நெருங்குவதில்லை, பேய்கள் உன்னை அணுகுவதில்லை. நோய்கள் உன்னை நெருங்குவதில்லை, பேய்கள் உன்னை அணுகுவதில்லை. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமில்லை, இஸ்ரவேலுக்கு எதிரான குறியும் இல்லை. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு எதிரான குறியும் இல்லை. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. மலைகளை மிதித்து நொறுக்கிடுவாய், குன்றுகளை தவிடு பொடியாக்குவாய். மலைகளை மிதித்து நொறுக்கிடுவாய், குன்றுகளை தவிடு பொடியாக்குவாய். சேனைகளின் கர்த்தர் உன்னோடு இருக்கும் போது, மனித சக்தி உன்னை ஒன்றும் செய்யாது. சேனைகளின் கர்த்தர் உன்னோடு இருக்கும் போது, மனித சக்தி உன்னை ஒன்றும் செய்யாது. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகிடாது, வாதை உந்தன் கூடாரத்தை அணுகிடாது. உன் பாதம் கல்லில் இடராது, உன் பாதம் கல்லில் இடராது, உன் பாதம் கல்லில் இடராது, உன் பாதம் கல்லில் இடராது. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. இனி துன்பமும் வருவதில்லை, வியாதிகளும் வருவதில்லை, பலவீனமும் வருவதில்லை. ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தை தருகிறார், அவர் உங்களுக்கு பலத்தை தருகிறார். அவருடைய பலனாலும் அவருடைய சுகத்தினாலும் இப்பொழுதே உங்களை நிரப்புகிறார். விசுவாசத்தோடு அதை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென் என்று சொல்லுவோம். கர்த்தர் நமக்கு பெரிய அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். இந்த 19 நாள் ஜெபத்திற்கு என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கும்படி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். அநேக தடைகளை தாண்டி இந்த ஊழியங்களை செய்யும்படிக்கு கர்த்தர் பலன் கொடுத்து கொண்டிருக்கிறார். சில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கலாம்,
ஆனாலும் நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து ஜெபிக்கிறதை மாத்திரம் விடாதபடிக்கு தொடர்ந்து தேவனோடு கூட இணைந்திருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்ம ஜெபத்தின் வாயிலாக நம் கண்கள் காணும்படிக்கு கர்த்தர் செய்து கொண்டே இருக்கிறார். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த ஜெபத்தை நீங்கள் மாத்திரம் அல்ல, உங்களுக்கு தெரிந்தவர்கள், வியாதியோடு இருக்கிறவர்கள், ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு இதை அனுப்பி கொடுங்கள். அவர்களும் நம்மோடு கூட இணைந்து ஜெபிக்கும்படிக்கு உற்சாகப்படுத்துங்கள். அநேக சாட்சிகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். இந்த ஜெபத்தின் வாயிலாக அநேக பிள்ளைகள் சுகம் பெற்றிருக்கிறார்கள். அநேகர் ஹாஸ்பிட்டல் இருக்கும் பொழுது இதை பார்த்து பலன் பெற்றிருக்கிறார்கள். ஆகவே நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். டிஸ்சார்ஜ் ஆகி சீக்கிரத்தில் வீடு திரும்பி இருக்காங்க. அவர்கள் சரீரத்தில் இருந்த பலவீனங்கள் எல்லாம் மாறி இருக்கிறது. பல ஜெபத்தில் வளருவதற்கு இந்த ஊழியம் பிரயோஜனமாக இருக்கிறது என்று சொல்லி நான் கேட்கிற சாட்சிகளுக்காக ஆண்டவருக்கு அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். இந்த ஊழியத்தில் நீங்களும் பங்கெடுத்து இப்படி அநேகருக்கு அதை அனுப்பி கொடுத்து அவர்களும் ஜெபிக்கும்படிக்கு இந்த ஊழியத்தில் நீங்கள் எடுக்கிற இந்த ஒத்தாசைக்காக நீங்களும் என்னோடு கூட இணைந்து செய்கிற இந்த ஊழியத்துக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இதோட பலனை கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பார். நான் விசுவாசத்தோடு கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் கூட நாம் தொடர்ந்து ஜெபிக்கிற குறிப்புகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். பாரத்தோடு இணைந்து ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. முதலாவதாக நாம் ஜெபித்து ஜெயம் பெற்றுக்கொண்டே இருக்கிற காரியத்திற்காக ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொரு நாளும் இந்த நோய் தொற்றினால 35,000 தாண்டி போய் கொண்டிருந்ததான பாதிப்பு இன்றைக்கு 25,000 கீழே குறைந்திருக்கிற, ஏறக்குறைய ஒரு நாள் பாதிப்பு 10,000 பேர் குறைந்திருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய அற்புதம் இது நம்மாலே உண்டானது என்று நினைக்கிறீர்களா? நிச்சயமா இல்லை. தேவன் நம்மேல் இரக்கம் பாராட்டி இருக்கிறார். நம் ஜெபங்களுக்கு ஆண்டவர் தயவாய் இரக்கம் பாராட்டி இருக்கிறார். இத்தனை பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்திருக்கிறார். சீக்கிரத்தில் இதிலிருந்தும் ஒரு பூரண விடுதலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய ஜெபங்களும் அதோடு கூட சேர்ந்து அநேகருடைய ஒத்த ஆசைகளும் பிரயாசங்களும் இதற்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கு. We are praying in one side and God is doing miracle in another side. நாம் ஒரு பக்கம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம், இன்னொரு பக்கம் கர்த்தர் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். இது அல்லாமல் அரசியல் இருக்கிறவர்கள் மற்ற எல்லாரும் இணைந்து இதற்காக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஒட்டுமொத்தமாக நம்முடைய ஜெபம், அவருடைய உழைப்பு எல்லாம் சேர்ந்து கர்த்தருடைய கிரியைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். வேதத்தில் வாசிக்கிறோம், விதைக்கிறவனாலும் அல்ல, அறுக்கிறவனாலும் அல்ல, விளைய செய்கிற தேவனாலேயே எல்லாம் ஆகும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நாம் தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தரும் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். ஆகவே இன்னும் அதிகமாய் ஜெபிப்போம். விளைய செய்கிற தேவன் சகல காரியங்களும் நன்மையாய் மாற்றி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே இந்த முதல் ஜெப குறிப்பாக நம்முடைய தேசத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் இன்னும் குறைந்து 0க்கு வரவும், அதே நேரத்தில் மரணங்கள் அப்படியே இருக்கிறது. அந்த மரணத்தினுடைய சதவீதம் நாளுக்கு நாள் குறைந்து மரிக்கிறவர்கள், இந்த நோயினால மரிக்கிறவர்கள் இல்லை என்ற நிலையை கர்த்தர் கொண்டு வரும்படிக்கு நாம் ஒரு மனதோடு ஜெபிக்கலாமா? என்னோடு கூட பாரப்படுங்கள், ஒருமனப்படுங்கள், நாம் ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்வாராக. ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த அற்புதமான வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் விசுவாசிக்கிற தேவன் எவ்வளவு பெரியவர், நாங்கள் விசுவாசிக்கிற தேவன் இன்னார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. நீர் மிகவும் நல்லவர், நீர் மிகவும் பெரியவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், ஜெபத்தை கேட்கிறவர், விடுதலை கொடுக்கிறவர். அதை நாங்கள் வாயினால் அல்லப்பா, எங்கள் இருதயங்களினாலே உணர்கிறோம், கண்களினாலே கண்டு கொண்டிருக்கிறோம். நீர் செய்கிறவைகள் எங்கள் கண்கள் காண்கிறபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கூட ஆண்டவரே, நீர் எங்கள் தேசத்தில் கிரியை செய்ய ஆரம்பித்த நம்முடைய கரத்தின் கிரியைகளுக்காக ஸ்தோத்திரம் ராஜா. இன்னும் அநேகர் பாதிப்புகளாக்கி கொண்டே இருக்கிறார்கள். நீர் ஒரு விசை கூட தயவாய் மனம் இறங்கி இந்த நோயினாலே பாதிக்கப்பட்டுள்ள எண்ணிக்கை ஒன்றுமே இல்லாமல் 0க்கு வந்து நிற்கும்படிக்கு ஆண்டவர் கிருபை செய்வீராக என்று ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, குறிப்பாக இந்த நோயினாலே அநேகர் மரணத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மரணத்தை சந்திக்கிற பிள்ளைகளுடைய சதவிகிதம் அப்படியே இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம் தகப்பனே. நீர் ஒரு விசை தயவாய் இறங்கி மரிக்கிறவர்களுடைய எண்ணிக்கையை குறைத்து இனி இந்த நோயினால மரித்து போகிற ஒருத்தரையும் நாங்கள் காணாதபடிக்கு கர்த்தர் எங்கள் தேசத்தை உம்முடைய கரத்தினாலே மூடி மறைப்பீராக என்று கெஞ்சுகிறோம். நீர் அற்புதத்தை செய்கிறவரும் அதிசயங்களை நடப்பிக்கிறவரும் பெரிய காரியங்களை எங்கள் கண்கள் காணும்படிக்கு செய்கிற தேவனுமாய் இருக்கிறீர் அப்பா. நீர் இந்த அற்புதங்களை செய்ய ஆரம்பிக்கிறபடினாலே ஸ்தோத்திரம், விடுதலை கொடுக்கிறபடினாலே ஸ்தோத்திரம், தயை பாராட்டுகிறபடினாலே ஸ்தோத்திரம், எல்லாவற்றையும் கர்த்தர் ஜெயமாக அற்புதமாக மாற்றி கொடுக்கிறபடினாலே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆளுகை செய்வீராக ராஜா. எங்கள் தேசத்தின் மேல் அவருடைய மகிமை இறங்கி ஆளுகை செய்வதாக. அதன் ஒவ்வொரு இடங்களிலும் கர்த்தருடைய பிரசன்னத்தையும் தேவனால் சுகமாக்குகிற வல்லமையும் இப்பொழுதே நாங்கள் ஆவியின் கண்களினாலே கண்டுமை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேசம் முழுவதுமாய் சுகமாக்குகிற தேவனுடைய வல்லமை இறங்கி இருக்கிறபடினாலே உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. தொடர்ந்து உடைய நாமத்தை
நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. ஜெபத்தை கேட்ட தேவன் அப்படி அற்புதம் செய்தபடினாலே உமக்கு நன்றி. மீட்பெரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவர் எத்தனை பெரியவர்! ஜெபத்தை கேட்டிருக்கிறார், அற்புதம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். விசுவாசத்தோட அப்பா உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. பெரிய மாற்றத்தை நம்முடைய கண்கள் காணப்போகிறது. இரண்டாவதாக நாம் ஜெபிக்க போகிற காரியம், நம்முடைய தேசத்தில் இந்த நாட்களில் முன்கள பணியாளர்களாய் நின்று அநேகர் தேசத்தின் நலனுக்காக இந்த நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற சீக்கிரத்தில் விடுதலை ஆகும்படிக்கு பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தங்கள் குடும்பத்தை விட்டு, தங்கள் சரீரங்களை குறித்து கவலைப்படாமல், தங்களை குறித்து கவலைப்படாமல் அர்ப்பணிப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நல்ல பாதுகாப்பையும், அவருடைய குடும்பங்களுக்கு நல்ல பாதுகாப்பையும், உயர்வையும், நல்ல சரீர சுகத்தையும், பலத்தையும், குறிப்பாக இந்த நோயினால பாதிக்கப்பட்டிருக்களை பார்த்து பார்த்து மனம் சலித்து உடைந்து போகாதபடி, அதற்கு மாறாக இப்படிப்பட்ட நோயில் இருக்கிறவர்களை சந்திக்கும் பொழுது நான் இதில் பணி செய்கிறது நிமித்தமாய் சீக்கிரத்தில் விடுதலை ஆவார்கள் என்ற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையோடு, உறுதியோடு கூட அவர்கள் பணி செய்ய கர்த்தர் அவர்களுக்கு ஒரு நல்ல இருதயத்தை கொடுக்க வேண்டும். சோர்ந்து போகாதபடி தொடர்ந்து பணியில் உற்சாகமாய் செயல்படவும், நல்ல பாதுகாப்போடு இருக்கும் கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும். இதற்காகவும் இந்த நோயின் நிமித்தமாக இப்படிப்பட்ட இந்த கொடூரமான பேண்டமிக் டைம்ல நம்மளோட குடும்பங்களில் அநேகர் பல பிரச்சனைகளுக்குள்ளாக இருக்கிறோம். சமாதானம் இல்லாமல் இருக்கிறோம், வருமானம் இல்லாமல் இருக்கிறோம், மன அழுத்தத்தினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறோம், குடும்பங்களுக்குள்ள உறவுகளில் பிரச்சனை உண்டாயிருக்கிறது. இப்படி பல போராட்டங்களை நாளுக்கு நாள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நிறைய நேரம் தனிமையினால வேதனைப்படுகிறோம், என்ன செய்வதென்று தெரியாமல் இருக்கிறோம். இந்த எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் மாற்றி நம்முடைய தேசத்தில் இருக்க ஒவ்வொருவரும் கர்த்தர் பலப்படுத்த வேண்டும். முக்கியமாக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நான் ஒரு சின்ன காரியத்தை சொல்லுகிறேன். வீட்டில் இப்படி நம்ம தனிமையாக இருக்கிற நேரத்தை ஜெபத்தில் அதிகமாக செலவிட உங்களை பழக்கிக் கொள்ளும்படி உற்சாகப்படுத்துகிறேன். குடும்பமாகவோ சபையாகவோ சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிங்கள். அது பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். இப்பொழுதும் இந்த குறிப்புக்காக நம்மை ஜெபத்தில் நடத்தும்படி அருமையான பாஸ்டர் செல்வம் அவர்கள் புதுக்கோட்டையிலிருந்து நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். Let's join our heart together and pray to God. நம்முடைய இருதயங்களை ஒருமனப்படுத்தி கர்த்தரை நோக்கி பார்த்து பாரத்தோடு ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஐயா. சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, இந்த வேளையிலும் கூட உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கும்படி கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காக கோடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். இப்பொழுதும் என் பிதாவாகிய தேவனே, முன்கள பணியாளர்களின் சரீர சுகத்திற்காகவும் பாதுகாப்புக்காகவும் உடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்கள் பிதாவாகிய தேவனே, என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிற எங்கள் பிதாவே, மருத்துவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், செவிலியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாப்பீராக. ஆண்டவரே, கொரோனாவினாலே எத்தனையோ மருத்துவர்கள், ஆண்டவரே, செவிலியர்கள் மரித்திருக்கிறார்கள் அப்பா. இனிமேல் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்காதபடிக்கு என் தேவனாகிய கர்த்தாவே, ஒவ்வொரு டாக்டர்களையும் செவிலியர்களையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். நல்ல சுகத்தையும் பலத்தையும் தீர்க்காயுசையும் தகப்பனே நீர் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தேவரே, ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்வீராக. உம்முடைய இரக்கம், உம்முடைய கிருபை, உம்முடைய பிரசன்னம் அவர்களை மூடிக்கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இனி ஒருபோதும் ஒருவர் கூட மரித்து விடாதபடி தேவனுடைய கரம் பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, காவல்துறையில் ஒவ்வொரு போலீஸையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய கரம் கூட இருந்து அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். பத்திரிகை துறையிலே எத்தனையோ பேர் மரித்து போயிருக்கிறார்கள் கொரோனாவினாலே. கர்த்தாவே அப்பா தகப்பனை, பத்திரிகை துறையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதிப்பீராக. துப்புரவு பணியாளர்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். எத்தீங்கும் அணுகாதபடிக்கு தேவ பிரசன்னம் உம்முடைய பிள்ளைகளை காத்து கொள்ளும்படியாய் நல்ல சுகத்தையும் பாதுகாப்பையும் கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அது மாத்திரமல்ல, மக்களுடைய நலனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மக்களுடைய சுகத்துக்காக, ஆரோக்கியத்துக்காக உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. இந்த கால சூழ்நிலையிலே ஆண்டவர், எந்த ஒரு மனிதனும் கர்த்தாவே மன அழுத்தத்திலே வாழாதபடிக்கு கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக. நல்ல சுகத்தையும் பலத்தையும் தீர்க்காயுசையும் கர்த்தர் கொடுப்பீராக. பொருளாதார தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தருடைய கரம் அவர்களை பலப்படுத்தும்படியாக, அவருடைய தேவைகளை சந்திக்கும்படியாக கர்த்தாவே நீர் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதித்து போஷிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உணவு பற்றாக்குறைகள் வராதபடி தேவ
தேவ கரம் ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. குடும்பங்களுக்குள்ளே ஒரு ஆரோக்கியம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்திலே. கணவன் மனைவிக்குள்ளே, ஆண்டவரே பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளே நல்ல ஒரு உறவு, சமாதானம், சந்தோஷம், குடும்பத்தில் நல்ல ஒரு ஐக்கியத்தை என் தேவனாகிய கர்த்தர் கட்டளிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அனைவருக்கும் கர்த்தாவே நல்ல உணவு கிடைக்கும்படியாக தேவரீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் மகிமைப்படும்படியாக ஒவ்வொரு அற்புதங்களையும் செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் அப்படியே செய்ய போகிறார். விசுவாசத்தோடு கூட கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஜெபத்தை நடத்தி கொடுத்ததான அன்பு பாஸ்டர் செல்வம் அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஓ அதிசயம் செய்பவரே, ஆறுதல் நாயகனே, அதிசயம் செய்பவரே, ஆறுதல் நாயகனே, காயம் கட்டும் கர்த்தாவே, காயம் கட்டும் கர்த்தாவே, கண்ணீரெல்லாம் துடைப்பவரே, கண்ணீரெல்லாம் துடைப்பவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே. நம்முடைய தேவன் ஆளுகை செய்கிற தேவன். அவர் சகலவற்றையும் அவருடைய கரத்திற்குள்ளாக எடுத்து எல்லாவற்றையும் நமக்கு ஜெயமாய் மாற்றி கொடுக்கிறார். அடுத்ததாக நாம் ஜெபிக்க போகிறது, நம்முடைய தேசத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறதான அரசியல் தலைவர்களுக்காக, நல்ல அவரோட சரீர சுகத்திற்காக தேவன் நல்ல ஞானத்தை கொடுக்கும்படியாக, அவருடைய குடும்பங்களை கர்த்தர் பாதுகாக்கும்படியாக, அவர்கள் கொண்டு வருகிற ஒவ்வொரு திட்டங்களும் தேசத்திற்கு மிகுந்த ஆசீர்வாதமாக, அப்படிப்பட்ட திட்டங்களை கொண்டு வரும்படியான கிருபையை கர்த்தர் கொடுக்கும்படியாக, அவர்களோடு கூட இணைந்து பணி செய்கிற அரசு அலுவலர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். அவர்களுக்கும் நல்ல சுகத்தையும் சரீரத்தில் பலத்தையும் அவருடைய குடும்பங்களுக்கு பாதுகாப்பையும் அவர்கள் பணியில் தேவனுடைய ஞானமும் உண்மையும் விளங்கும்படிக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். அவருடைய சரீர சுகமும் அவர்களுடைய பலனும் அவருடைய ஜெபமும் அவருடைய ஊழியங்களும் அவருடைய குடும்பமும் இன்னும் செழித்து வளரும்படி, அநேகர் பொருளாதாரத்திலும் மன உளைச்சல்களிலும் ஊழியத்தில் சோர்ந்து போயும் விசுவாசிகளின் சூழ்நிலைகள் நிமித்தமாக துவண்டு போயும் சரீர பலவீனங்களினாலே பாதிக்கப்பட்டும் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு ஒரு பூரண விடுதலையை தேவன் கொடுக்கும்படியாகவும் நாம் தொடர்ந்து ஜெபிக்கிறபடியே இன்றைக்கு மணிப்பூர் மாநிலத்திற்காகவும் சேர்ந்து ஜெபிப்போம். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, மீண்டும் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா. எங்கள் தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் கொடுத்திருக்கிற நல்ல தலைவர்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொரு தலைவர்களும் கர்த்தருக்கு பயந்து தேவனுடைய திட்டங்களை அறிந்து தேசத்துக்கு நன்மையான காரியங்களை செய்யும்படிக்கு சகல யோசனைகளையும் அறிந்தவர்களாய் செயல்படுவதற்கு என் ஆண்டவர் நீர் அற்புதமாய் அவர்களுக்கு உதவி செய்கிறபடினாலே உமக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கிறேன் ராஜா. இப்பொழுதும் கூட அவர்களுடைய சரீர சுகத்திற்காக பலனுக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். எல்லா பலனையும் சுகத்தையும் பாதுகாப்பையும் கர்த்தர் நீர் கொடுத்து ஒவ்வொரு தலைவர்களையும், எங்கள் தேசத்திற்கு ஆசீர்வாதமாய் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு தலைவர்களையும் மூடி மறைத்து கொள்வீராக என்று ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்களோடு இணைந்து பணிபுரிகிறதான அரசு அலுவலர்கள் ஒவ்வொருவருக்காக நன்றி. கர்த்தருடைய உண்மை அவர்கள் செயல்களில், அவர்கள் செய்கிற வேலைகளில் விளங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, அவர்கள் செய்கிற பணி நிமித்தமாய் சோர்ந்து போகாதபடி நல்ல சரீர பலத்தையும் சுகத்தையும் கர்த்தர் கொடுப்பீராக. இன்னும் அதிகமாய் அவர்கள் தங்கள் பணிகளில் திறம்பட செய்து ஆண்டவரே இந்த நாட்டை உயர்த்தும்படிக்கான வெல் எக்யூப்டு பீப்புளாக அவர்கள் உயர்த்தப்பட கர்த்தர் கிருபை செய்வீராக ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்கிறபடினாலே நன்றி. அவருடைய குடும்பங்களுக்காய் ஸ்தோத்திரம். பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த நோய் தொற்று அவர்களுக்கோ
அவர்கள் குடும்பங்களுக்கோ உண்டாகாதபடி கர்த்தருடைய மறைவினால் அவர்களை மறைத்து வைத்துக் கொள்வீராக என்று ஜெபிக்கிறேன் அப்பா. நீர் அப்படி செய்கிறபடினாலே நமக்கு கோடான கோடி நன்றிகளை செலுத்துகிறேன். எங்கள் தேசத்திற்கு நீர் ஆசீர்வாதமாய் கொடுத்திருக்கிறதான நம்முடைய ஊழியக்காரர்களுக்காய் ஸ்தோத்திரம். அவருடைய சரீர சுகத்தை கர்த்தர் நீர் பலப்படுத்துகிறபடினாலே ஸ்தோத்திரம். வியாதியில் இருந்தும், வருத்தத்தில் இருந்தும், தனிமையில் இருந்தும், மன அழுத்தங்களில் இருந்தும், போராட்டங்களில் இருந்தும், பிரச்சனைகளில் இருந்தும், தேவைகளில் இருந்தும், எல்லா கசப்பான சூழ்நிலைகளில் இருந்தும் நீர் உம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்குகிறபடினாலே ஸ்தோத்திரம் அப்பா. அவருடைய ஊழியங்கள் தலை கட்டும், ஜபங்கள் வளரட்டும். தேசத்தின் மேல் அவர்களுக்கு தேவன் கொடுத்திருக்கதான ஆத்தும பாரமும் ஊழிய தரிசனம் விருத்தியாகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அவைகளில் மேலே கர்த்தருடைய அபிஷேகம் அளவில்லாமல் ஊற்றப்படும்படிக்கு ஜெபிக்கிறேன். ஜப ஆவியினாலே கர்த்தர் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நிரப்புவீராக, அவருடைய குடும்பங்களை நிரப்புவீராக. இந்த நோய் தொற்று அவர்களுக்கோ குடும்பங்களுக்கோ ஆண்டவரே வராதபடி நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவர்களுக்குள்ள இருக்கிற எல்லா கசப்புகளையும் எல்லா வருத்தங்களையும் கர்த்தர் எடுத்து போட்டு உமது பலத்தாலும் உமது கிருபையினாலும் அவர்களை நிரப்புவீராக ஜெபிக்கிறேன். தேவைகளோடு இருக்கிற பிள்ளைகளின் தேவைகள் சந்திக்கப்படட்டும். ஊழிய பாரத்தோடு இருக்கிற பிள்ளைகள் இன்னும் அதிகமாய் ஜெபிக்கும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்வீராக. இந்த நோயினால ஒருவரை கூட நாங்கள் இனி இழந்து போகாதபடி கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் மூடி மறைக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். நம்முடைய கரத்திற்குள்ளாய் கர்த்தர் மூடி மறைப்பீராக என்று ஜெபிக்கிறேன் அப்பா. நீர் அப்படி செய்கிறபடினால நன்றி. மணிப்பூர் மாநிலத்திற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் நீர் அங்கே கொடுத்திருக்கிறதான ஒவ்வொரு அரசியல் தலைவர்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். அவர்களுக்கு நல்ல ஞானத்தையும் தேசத்தை சரியான பாதையில கொண்டு போகத்தக்கதான சகல கிருபைகளையும் நீர் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. அங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, தேசத்தின் குடிமக்களுக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன். ஒவ்வொருவரும் நல்ல சுகத்தோடு பலத்தோடு இருப்பார்களாக. இந்த நோயின் தொற்று அவர்களை அண்டாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக. சகல வளத்தினாலும் பலத்தினாலும் நம்முடைய பிள்ளைகள் நாளுக்கு நாள் அந்த மாநிலத்தில் பலப்படுவார்களாக என்று ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்கிறபடினால நன்றி. மூடி மறைத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. ஜெபத்தை கேட்ட தேவன் அப்படியே நீர் பதில் கொடுக்கிறபடினாலே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். பூரண விடுதலையை கர்த்தர் கொடுக்கிறார். விசுவாசத்தோடு நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னோட கூட சேர்ந்து நீங்களும் அப்பா உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. நாம் நன்றி செலுத்தும் போது இன்னும் அதிகமான ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறோம். கர்த்தர் உதவி செய்வாராக. அடுத்ததாக நாம் ஜெபிக்க போகிற காரியம், நம்முடைய தேசத்தில் அநேகர் இதை குறித்து சொல்லியிருக்கிறார்கள். நமக்கும் தெரியும், 3வது அலை தேசத்திற்குள்ள அநேக இடங்களில் வந்துவிட்டது, இன்னும் வரப்போகிறது என்று சொல்லுகிறார்கள். இதோடு கூட ஒயிட் ஃபங்கஸ், பிளாக் ஃபங்கஸ், இப்படி நிறைய நோய்களும் உருவாகி கொண்டே இருக்கிறது. கர்த்தர் கிருபையாய் இறங்க வேண்டும். நம்முடைய தேசத்திற்குள்ள இந்த நோயின் தொற்றினால் உண்டாகின்ற பாதிப்புகள் ஒன்றுமே இல்லாமல் முழு சுகத்தை கர்த்தர் தேசத்துக்குள்ளே தர வேண்டும். 3வது அலை வரவே கூடாது. பிள்ளைகளுக்கு அதிகமான பாதிப்பு வரும் என்ற செய்தியை நாம் கேட்கிறோம். ஒவ்வொரு நாளும் அதற்காக ஜெபிக்கிறோம். இன்றைக்கும் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் ஒரு பூரண விடுதலை தர வேண்டும். அது மாத்திரமல்ல, நம்முடைய எருசலேமின் சமாதானத்திற்காக நாம் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். இன்றைக்கும் அந்த சமாதானம், கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த சமாதானம் இன்னும் நாளுக்கு நாள் பெரிதாகும்படிக்கு நாம் ஒருமனப்பட்டு ஜெபிக்கலாம். இன்றைக்கு இந்த ஜெப குறிப்புக்காக நம்மோடு கூட ஜெபிக்கும்படிக்கு ரெவரண்ட் சிஸ்டர் மரியா கன்சாலஸ் அவர்கள் மெக்சிகோவிலிருந்து நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அவர்களோடு இணைந்து பாரத்தோடு ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஜெபிப்போம். Beloved Lord Jesus, I worship your blessed name because you are holy. You are our Savior, our healer and deliverer. I ask you, Eternal Father, for India. Please, Lord, do not allow a third wave of COVID-19 to come in. I know that you are righteous and that the sin of this place has come into your presence. Oh Lord Jesus Christ, I beg you to have mercy on this place. There are still people who love you, who preach your word, and who are interceding for them. Jesus Christ, your word says that by your stripes we are healed. Have mercy, Lord. Have mercy. Oh Lord, hallelujah. In the name of Jesus, cast out every disease, COVID-19. In the name of Jesus, cast out the black fungus, the white fungus. Please, Lord, heal those who are suffering from this. Glorify your blessed name in India. Heal this land that needs to know you. Show every man, woman, and child your power.
You are the only God, the one who can fill every void in their lives. Oh Jesus, take control. Fulfill your purpose in this nation. Remember this place. I pray for mercy and healing. I pray, Lord, for my brothers, my sisters, all the pastors who serve your name. Lord, please have mercy and heal this nation in Jesus' name. I also ask for peace in Jerusalem. They too need to recognize you as the Messiah who came into this world to lay down his life to save them and save us too. Thank you for your sacrifice, Lord. Please, they need to recognize you. You are our Savior. Open their eyes and hearts to you. You have great plans and promises for them, and I know that in your time you will fulfill them. To you be glory and honor, Lord, forever and ever. I thank you, Lord, because I know that you hear our cry. I intercede from Mexico for India and my beloved brothers and sisters. Thank you, Lord, because you have helped us so far. Thank you in the name of Jesus. We love you and I thank you because you are faithful. In Jesus' name, amen. ஆமென், ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டிருக்கிறார், அற்புதத்தை செய்கிறார். ஆகவே விசுவாசத்தோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நமக்காக ஜெபத்தை நடத்தி கொடுத்த அன்பு சகோதரிக்கு I just want to thank Sister Maria who led us in prayer. Thank you so much, sister. May God bless you. இன்றைக்கு நம்முடைய இந்த நிகழ்ச்சியை அவர்கள் பார்த்து அவர்களும் ஜெபிக்க பங்கெடுத்து கொண்டதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து அநேக பிள்ளைகள் பல இடங்களிலிருந்து நம்மோடு கூட இணைந்து ஜெபிக்கிறார்கள். அவர்களுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். இப்பொழுதும் கூட ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 61ஆம் அதிகாரத்துடைய 3ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு நாம் இருக்கிற சூழ்நிலையை இந்த வசனம் தெளிவாக எடுத்து காட்டுகிறது என்று நான் நினைக்கிறேன். அதாவது துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுடைய சாம்பலுக்கு பதிலாக அவர்களுக்கு சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் கொடுக்கவும் ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறாராம். அதற்காகவே நம்மோடு வாசம் செய்கிறார். அதற்காகவே நமக்கு அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு சாம்பல் என்ற சூழ்நிலையில் உங்கள் வாழ்க்கை இருக்குமானால், துயரம் என்ற சூழ்நிலையில் இன்றைக்கு நீங்கள் இருப்பீர்களானால், புலம்பல் என்ற சூழ்நிலையில் ஒடுங்கின ஆவியில் நீங்கள் இருப்பீர்களானால், கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார். உங்களை சீர்படுத்துகிறாராம், சிங்காரத்தை உங்களுக்கு உடுத்துவிக்கிறாராம், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஆடையை கொடுத்து அவர் விரும்புகிற நீதியின் விருட்சங்களாய் உங்களை மாற்றுகிறாராம். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒடுங்கி போயிருக்கிறீர்களா? துயரப்பட்டு இருக்கிறீர்களா? சாம்பலில் உட்காருகிறது போல துக்கித்து கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றி போடுகிறேன் என்று சொல்லுகிறார். I'm going to tell you today, our God is a God of transformation. உங்கள் வாழ்க்கையை முழுவதுமாக டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும்னு விரும்புகிறார். துதியின் ஆடை உங்களுக்கு கொடுக்கணும்னு விரும்புகிறார். சாம்பலை மாற்றணும்னு விரும்புகிறார். உங்கள் துயரத்தை மாற்றணும்னு விரும்புகிறார். ஒடுங்கின ஆவியை ஆண்டவர் மாற்றி போடுகிறார். இன்றைக்கு கண்ணீரோடு துயரத்தோடு எல்லா சூழ்நிலையாலும் எல்லாராலும் ஒடுக்கப்பட்டு அமர்ந்து கொண்டிருக்கிறீர்களா? துயரத்தோடு அமர்ந்து கொண்டிருக்கிறீர்களா? கண்ணீரோடு இருக்கீங்களா? God is transforming you. உங்களை ஆண்டவர் வேற ஒரு மனுஷனாய் மாற்றுகிறார். இனி நீங்கள் கண்ணீரில் நடக்காதபடி உங்களை களிப்புள்ள மனுஷர்களாய் மாற்றுகிறார். இனி நீ துயரப்படாதபடி உங்களை மகிழ்ச்சியினால நிரப்ப பண்ணுகிறார். இனி ஒடுங்கி போகாதபடி துதியினால உங்களை நிரப்ப பண்ணுகிறார். நான் சொல்லுகிறேன், ஆண்டவருக்குள்ள பாடிக்கொண்டே இருங்க, ஜெபித்து கொண்டே இருங்க, எப்பொழுதும் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருங்க. எந்த காரியத்தையும் சிந்தையில் போட்டு
துயரத்தோடு அமர்ந்திருக்காதீங்க. எல்லாவற்றையும் நீங்கள் பார்க்குறீங்க, உண்மைதான். உங்கள் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் உங்களை வேதனைப்படுத்துகிறது உண்மைதான். ஆனால் அவைகள் உங்கள் வாழ்க்கையில் எந்த பாதிப்பையும் கொண்டு வர முடியாது. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், ஏன் தெரியுமா? ஆண்டவர் உங்கள் பக்கம் இருக்கிறார். கர்த்தருடைய மகிமை உங்கள் கூட இருக்கிறது. தேவனுடைய கிருபை உங்களை நடத்துகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் பாலைவனத்தில் போகும் பொழுது எத்தனையோ ராஜாக்கள் எழுப்பினார்கள். ஒருவராலும் கூட இஸ்ரவேலை ஜெயிக்க முடியவில்லை. ஏன் தெரியுமா? கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார். இன்னைக்கு பல பிரச்சனைகள் உங்களுக்கு முன்னாடி எழும்பியிருக்கலாம். கவலைப்படாதீங்க, ஒரு பிரச்சனை கூட உங்களை ஜெயிக்க முடியாது. ஏன்னா கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். இன்னைக்கு நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் ஆண்டவரோடு இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அங்கே இருந்துச்சிங்கனாவே எல்லாத்தையும் ஜெயிச்சிடலாம். நீங்கள் அவரோடு கூட இருக்கிறத மட்டும் விட்டுறாதீங்க. ஜெபத்தை மாத்திரம் விட்டுறாதீங்க. பாடுகிறத துதிக்கிறத மாத்திரம் விட்டுறாதீங்க. அவரை ஆராதிக்கிறத, அவருக்குள்ள சந்தோஷமாக இருக்கிறத மாத்திரம் விட்டுறாதீங்க. இதை மட்டும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க. சூழ்நிலைகள் பாட்டு அது வேலையை நடத்திட்டோம். உங்களுக்கு எதிராக இருக்கா? மனுஷர்கள் இருக்கிறார்களா? கலங்கி இருக்கிறீங்களா? சாம்பலில் உட்காந்துட்டு இருக்கீங்களா? துயரப்பட்டு இருக்கிறீங்களா? எந்த வேதனையில் இருந்தாலும் பரவாயில்ல, கண்டுக்காதீங்க. பாடிக்கிட்டே இருங்க, ஜெபிச்சுட்டே இருங்க, வசனத்தை வாசிக்கிட்டே இருங்க. எல்லாவற்றையும் கர்த்தர் உடைத்து தூள் தூளாய் மாற்றி எல்லாவற்றையும் உங்களுக்கு சாதகமாக கர்த்தர் மாற்றப் போகிறார். ஏன்னா இது கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறதுனால நடக்க போகிறது. ஆகவே நான் சொல்லுகிறேன், ஆண்டவரை மட்டும் லூஸ் பண்ணிடாதீங்க. சரியா? ஆண்டவரோடு இணைந்திருப்போம். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடைய துயரத்தை அவர் சீர்படுத்துகிறார். உங்களோட சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கிறார். அதே போல ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஆடையை கொடுக்கிறார். உற்சாகத்தோட நிமிர்ந்து நில்லுங்க. ஆண்டவருக்கு மகிமை என்று சொல்லுங்க. உங்களை நீதியின் விருட்சங்களாய் ஆண்டவர் மாற்றுகிறார். ஜெபிக்கலாமா? கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, இன்றைக்கு எங்களுடைய சாம்பல் மாறுகிறபடினால, துயரம் மாறுகிறபடினால, ஒடுங்கின ஆவி மாறுகிறபடினாலே நன்றி அப்பா. எங்கள் இருதயத்தில் நாங்களே எங்கள் சூழ்நிலை கண்டு யோசித்து சோர்ந்து போயிட்டோம். எங்களுடைய பலவீனங்களை பார்த்து, எங்களுடைய நெருக்கடிகளை பார்த்து எங்களுக்குள்ளே நாங்களே கசந்து கொண்டு எங்களுக்குள்ளே இருக்க நம்பிக்கை இழந்து போயிட்டோம். ஆனால் இன்னைக்கு நீங்கள் எங்களோட பேசியிருக்கீங்கப்பா. எல்லாவற்றையும் நான் மாற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறேன். நீதியின் விருட்சங்களைப் போல எங்களை தழைக்க செய்வீர் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீரப்பா. எங்களோடு பேசின வார்த்தைக்காக நன்றி. அந்த வார்த்தையின்படியே உடைய பிள்ளைகளோட வாழ்க்கை மாறுகிறபடினால, ஒடுங்கின ஆவி மாறுகிறபடினால, துயரங்கள் மாறுகிறபடினால, சாம்பல் மாறுகிறபடினால உமக்கு கோடி நன்றிகளை செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, மூடி மறைத்துக் கொள்ளுங்க. துதிகன மகிமை எல்லாவற்றையும் செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. நாளை தினத்தில் மீண்டும் ஒரு மனதோடு சேர்ந்து ஜெபிப்போம். இந்த ஊழியங்களுக்காய் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். அநேக தடைகள், அதை தாண்டி தான் இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் இதுவரைக்கும் நடத்தி கொண்டிருக்கிறார், இனியும் நடத்துவார். தொடர்ந்து ஜெபத்தில் இணைந்திருப்போம். பெரிய காரியங்களை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம். See you tomorrow. Amen.